எதையுமே சிறந்தது சிறந்தது என்று கூறாதே ஒரு சிறப்பை ஏனும் எடுத்து கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சங்க இலக்கியம் சிறப்பானது சிறப்பானதுன்னு சொல்லாம அதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த பெரிய முயற்சியை வாஷிங்டன் வட்டார தமிழ்ச் சங்கமும் முனைவர் பிரபாகரன் ஐயா அவர்களும் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இலக்கியம் கேட்க வந்திருக்கும் அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த 8 தொகை நூல்களை அறிமுகப்படுத்தும் இந்த நிகழ்வு இல்லையா? இதுல வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் ஒவ்வொரு நூலையும் அறிமுகப்படுத்த போறாங்க. அந்த வரிசையில அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த வரிசையில ஒரு சிறு துரும்பான எனக்கும் இடம் தந்ததற்கு முனைவர் பிரபாகரன் ஐயாவிற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய உரைக்குள்ள நான் போறேன். இன்னைக்கு நான் அகநூலான குறுந்தொகையை அறிமுகம் செய்ய போறேன். முதல்ல எடுத்தோன்னே ஒரு குறுந்தொகை பாட்டையே அப்படியே காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நேரா குறுந்தொகைக்குள்ளே உடனே கூட்டிட்டு போயிடுறேன். ஒரு குருதி படிந்த போர்க்களம். போர்க்களம்னாலே அப்படித்தானே இருக்கும். ஆனா இது பகைவர்களை குவித்த போர்க்களம். அந்த போர் வீரன் அப்படியே கையில குருதி படிந்த சிவந்த அம்ப கையில வச்சிருக்கான், தோல்ல தொடி அணிஞ்சிருக்கான், யானை மேல அப்படி உட்காந்து அந்த அம்போட வர்றான். யானையோட தந்தம்லாம் கூட குருதி படிந்து அப்படியே செவந்திருக்கு. அவனும் அப்படி செவப்பா இருக்கான். யாரா இந்த வீரன் அப்படின்னு பார்த்தா அவன் தான் நம்முடைய முன்னோன் முருகன். இது அவனுடைய குன்றம். அது அந்த அந்த குன்றம் வந்து அந்த போர்க்களம் இருக்கிற குன்றம் அவனுடைய குன்றம். அவனை போலவே அந்த குன்றம் முழுக்கவே சிவப்பா இருக்கு. எப்படின்னா செங்காந்தள் மலர்கள் அந்த குன்றம் முழுக்க அதை போர்த்தியது போல அப்படியே பூத்து குலுங்குது. இப்படி ஒரு காட்சிய ஒரு பொண்ணு சொல்றா. யார்கிட்ட சொல்றா? ஒரு ஆண் கிட்ட சொல்றா. ஏன் சொல்றா? அந்த பையன் இந்த பொண்ணோட தோழிய காதலிக்கிறான். அவன் என்ன பண்றான்? இவகிட்ட வந்து ஒரு செங்காந்தள் மலர் கொத்த கொடுத்து, நான் உன் தோழியை காதலிக்கிறேன், இதை கொடுத்து என் காதலை கொஞ்சம் சொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்குதான் இவ பதில் சொல்றா. என்ன சொல்றா? அட போப்பா, எங்க ஊர்லயே சிவந்த அம்பை கையில வச்சிருக்கிற குருதி படிந்த போர்க்களத்தை உடைய முருகனோட ஊர் இது. இந்த மலைபூரம் பாத்தில, இங்கே செங்காந்தள் மலர்கள் பூத்து குலுங்குது. மறுபடியும் நீயும் அதையே வந்து கொடுக்குற, போய் பெட்டரா ட்ரை பண்ணு அப்படிங்கிறதுதான் அவ. அதுக்குதான் அப்படி பதில் சொல்றா. அப்படி வச்சுக்கலாம். இன்னொன்னு, உள்ளூர் பையன் வேணாம், கொஞ்சம் வெளியூர் பையனா பார்ப்போம்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அதுக்குதான் இவ இந்த பதில் சொல்றா. இந்த முருகனை பற்றிய இந்த பாட்டு தான் குறுந்தொகையினுடைய முதல் பாட்டு. இந்த பாட்டை பாடியவர் திப்பு தோளார் அப்படிங்கிற புலவர். செங்களம் பட கொன்ற அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பில் செங்கோட்டி யானை கழல் தொடி சேய் குன்றம் குருதி பூவின் குலை காந்தட்டே அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. ஆதன் ஆதினியின் காதல் கதை அடுத்த வாரம் தொடரும்.